தமிழகத்தினுடைய அரசியல் களம் அப்படிங்கிறது ஒரு உச்சகட்ட பரபரப்பை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தேர்தல் முடிவுகள் வெளியாகி கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆகியும் 108 இடங்களை கைப்பற்றி ஒரு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களால இன்னும் ஆட்சி அமைக்க முடியல. இதுக்கு காரணம் இந்த தனிப்பெரும் கட்சியை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்கல அப்படின்னு சொல்லி ஆளுநரை ஒரு பக்கம் குறை சொல்லியிருந்தாலும், இன்னொரு பக்கம் வரலாற்றிலே முதல் முறையாக பரம எதிரிகளாக பார்க்கப்பட்ட திமுகவும் அதிமுகவும் கைகோர்த்து விஜயை வீழ்த்துவார்கள், அந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமையுமா அப்படின்னு தமிழக அரசியல் களமே பரபரப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பரபரப்பா நகர்ந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி கூடிய விஷயங்கள் என்ன, எதனால விஜயால ஆட்சி அமைக்க முடியல அப்படிங்கறத தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு இந்த வீடியோ முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் 108 இடங்கள்ல ஜெயிச்சு ஒரு தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கு. இந்த அரசியல் சாசன சட்டப்படி இந்த ஆளுநர் இந்த தனிப்பெரும் கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்கணும். அப்போ விஜய் அவர்கள் முதல்வராக பதவி ஏற்கப்பட்டு அதுக்கப்புறம் சட்டத்தை பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படிங்கிறது தான் நடைமுறை. இப்போ ஆளுநர் அவர்கள் இவரை அழைக்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்க சிக்கல் எங்க வருது அப்படின்னா, 108 இடங்கள்ல தாவேகா ஜெயிச்சிருக்கு. இதுல 2 இடங்கள் கூட, அதாவது ஒண்ணு அவர் 2 இடங்கள்ல போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு, அதனால ஒண்ணு அவர் பதவி விலகணும், இன்னொன்னு சபாநாயகருக்கு கூட 106. அப்போ 118 கிட்டத்தட்ட 12 சீட்டுகள் ஷார்டேஜ்ல தாவேகா இருக்கு. ஒரு 5 சீட்டு காங்கிரஸ் உடைய ஆதரவு கொடுத்திருக்காங்க, அதனால ஒரு 5 சீட் வந்துருது. அப்போ 111 சீட்ல இருக்காங்க. இன்னும் ஒரு 7 சீட்டுகள் வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கு. இதோட அவர் ஆட்சி அமைக்க ஆளுநர்கிட்ட உரிமை கோரினப்போ ஆளுநர் 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதம் கேட்டதாக சொல்லப்படுது. அந்த கடிதம் இல்லைனாலும் விஜய் அவர்கள் போய் சொல்லலாம், எனக்கு நீங்க பதவி பிரமாணம் பண்ணுவீங்க, என்னுடைய பெரும்பான்மையை நான் சட்டசபையில நிரூபிச்சுக்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்ல முடியும். ஆனா அங்க சொல்லல, அதை ஆளுநரும் அதை இது பண்ண முடியல. அப்படிங்கிறது தான் ஒரு சூழ்நிலை. விஜய் அவர்களால அந்த பெரும்பான்மையை சட்டமன்றத்துல நிரூபிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடியல. அங்கதான் இழுபறி இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல நிலவரம். இதுக்கு பின்னாடியும் பல விஷயங்கள் இருக்குங்க. இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்கள் முன்னாடி வந்துச்சு. 2006 தேர்தலில் திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல, 96 இடங்கள் தான் கிடைச்சது. இன்னைக்கு தாவேகா கிடைச்சிருக்கிறது 12 இடங்கள் கம்மியா தான் அன்னைக்கு திமுக கிடைச்சது. ஆனா அன்னைக்கு திமுகவுடைய தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள் காங்கிரஸ் முதலிடமான கட்சிகளுடைய ஆதரவை வெளியிலிருந்து வாங்கி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி 5 வருடம் அந்த கவர்மெண்ட்டையும் நடத்தி காமிச்சாரு. அந்த மாதிரியான ஒரு மேஜிக், அந்த மாதிரியான ஒரு அற்புதத்தை இன்னைக்கு விஜய் அவர்களால் நிகழ்த்த முடியுமா அப்படிங்கிறதுதான் கேள்வி. அன்னைக்கு கலைஞர்ங்கிற ஒரு ஆளுமை இருந்துச்சு, அவர் சொன்னதை காங்கிரஸ் கேட்டாங்க. பட் இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில, அந்த மாதிரியான ஒரு இடத்துல விஜய் அவர்கள் இருக்காரா? விஜய் சொல்றத காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் கேட்பாங்களா அப்படிங்கிறதா இங்க கேள்வி. இந்த ஒரு இடத்துல தெளிவு இல்லாததுதான் தாவேகா ஆட்சி அமைக்கிறதுல இழுபறி ஏற்பட காரணம். இது என்னன்னு கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு சொல்றேன். இப்போ விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். அந்த ஒரு வாய்ப்புகள் இருக்கு, அது வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த கட்சிகளுடைய ஆதரவோட விஜய் அவர்கள் அரசாக அமைக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். ஆனா இங்க சிக்கல் என்ன எங்க இருக்கு அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் ஏற்கனவே ஆதரவு கொடுத்துட்டாங்க. அவங்க ஒரு செட் ஆஃப் நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த பங்கு வேணும், இந்த மினிஸ்ட்ரி வேணும், இந்த மாதிரி அனைத்து மினிஸ்ட்ரி வேணும் அப்படிங்கறதெல்லாம் போட்டிருப்பாங்க. இனி அடுத்து வரக்கூடிய 2 கம்யூனிஸ்டுகளும் இதே மாதிரி பல நிபந்தனைகளை வைக்கக்கூடும். இப்போ விஜய் போய் ஆளுநர்கிட்ட நீங்க எனக்கு பதவி பிரமாணம் செஞ்சுருவீங்க, நான் சட்டமன்றத்தில் என்னுடைய பெரும்பான்மை நிரூபிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த கட்சிகள் கிட்ட எனக்கு நீங்க ஆதரவு கொடுங்கன்னு கேட்டா அப்போ விஜயுடைய லிவரேஜ் குறையும். அதாவது ஆளுநர் கிட்ட அவர் சொல்லிட்டு வந்துட்டாரு, ஆளுநர் சொன்ன காலகட்டத்துல பெரும்பான்மையை நிரூபிச்சு காட்டணும். அப்ப நிரூபிச்சு காட்டணும்னா இந்த கட்சிகளுடைய ஆதரவு வேணும். அவங்க ஆதரவு கொடுக்கணும்னா அவங்க சொல்லக்கூடிய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு, ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டிய ஒரு நிலைக்கு விஜய் தள்ளப்படுவாரு. இதை தவிர்க்கணும்னா முதல்லயே இவங்க கிட்ட உடன்பாடு ஏற்படுத்தி என்னால இதுதான் கொடுக்க முடியும், இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தெளிவான உடன்பாடை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் ஆளுநர்கிட்ட போய் எனக்கு ஆட்சி அமைக்க உரிமை கோர்றது அப்படிங்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். அதைத்தான் விஜய் அவர்கள் பொறுமையா கையாண்டுகிட்டு இருக்காரு. இதுதான் யதார்த்தம். இப்போ
இதுல இன்னொரு நுட்பமான சிக்கல் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் ஏற்கனவே ஆதரவு கொடுத்துச்சேன்னா அவங்க தேர்தலுக்கு முன்னாடியே தாவேக காங்கிரஸ் கூட்டணி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க இப்ப தேர்தலுக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் அவங்க முதல் ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்டுகள் வர்றதுலயும் பெருசா எந்த விதமான தடையும் இருக்காது. அதனால கம்யூனிஸ்டும் வந்துடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் அது மட்டுமே போதாது அப்படிங்கிறத இங்க சிக்கல். விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு கண்டிப்பாக தேவை. ஆனா விடுதலை சிறுத்தைகள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறதுல ரொம்ப நுட்பமான ரொம்ப முக்கியமான ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய அதாவது அந்த சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகளை பெருவாரியாக விஜய் அவர்கள் வென்றிருக்காரு அப்படிங்கிறது தான் கள சூழ்நிலை. இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில திருமாவளவன் அவர்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறாரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அவருடைய கட்சிக்கே அவருடைய வாக்கு வங்கிக்கே ஒரு பாதகமாக முடியக்கூடிய ஒரு செயல். இதை உணர்ந்ததுனாலதான் திருமாவளவன் அவர்கள் எந்த விதமான முடிவையும் எடுக்காம அமைதியாக இருக்காரு. அவர் போய் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கிறதும் தன்னுடைய கட்சியை ஒட்டுமொத்தமாக தாவேகாவில கரைக்கிறதும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு. அதனாலதான் திருமாவளவன் அவர்கள் ரொம்பவே பொறுமையா இருக்காரு. நேரடியாக எந்த முடிவுக்கும் வர முடியல அப்படிங்கிறது தான் மிக மிகப்பெரிய சிக்கல் இங்க. இப்படி இந்த சிக்கல்கள்லாம் கடந்து ஒரு வழியாக ஆதரவு பெற்று விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிட்டாரு அப்படின்னே வச்சுக்குவோம். இந்த ஆட்சி இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மத்திய அரசிற்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் சேர்ந்த ஒரு அந்த ஆதரவுல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தமிழக அரசுடைய நிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில பல திட்டங்களை அறிவிச்சிருந்தாரு. அதாவது வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீ, அப்புறம் தாலிக்கு தங்கம், இலவச பஸ் பயணம், பெண்களுக்கு எல்லா பஸ்லயும் இலவச பயணம் எல்லாம் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருந்தாரு. இந்த திட்டங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றணும்னா அதுக்கு கண்டிப்பான முறையில மத்திய அரசினுடைய நிதியுதவி பெருமளவுல தேவைப்படும். இப்ப மத்திய அரசுடைய உதவியில திட்டங்கள் நிறைவேற்றப்படுறத காங்கிரஸ் அனுமதிக்காது. ஏன்னா அது மூலமா மத்திய அரசாங்கத்துக்கு பாஜகவுக்கு பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும். இது மட்டும் இல்லாம காங்கிரஸ் அமைச்சரவையும் கேட்பாங்க. அப்ப அந்த அமைச்சரவையில மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை காங்கிரஸ் முழுமையா செயல்படுத்துமா அப்படிங்கிறது பல சிக்கல்கள் இருக்கு. இந்த மாதிரி நடக்கக்கூடிய கெட்ட பேரு எல்லாமே நாளைக்கு விஜய்க்கு தான் போகும். ஞாபகம் இருக்கட்டும் ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி. ஏன்னா திமுகவுல பல அமைச்சர்கள் கெட்ட பேர் இருந்தாலும் அதிருப்தி இருந்தாலும் அது ஒட்டுமொத்த அந்த அமைச்சர்கள் கூட ஜெயிச்சிட்டாங்க. ஆனா ஸ்டாலின் தோத்துட்டாரு. இன்னைக்கு விழுந்திருக்கக்கூடிய இந்த வாக்குகள் எல்லாமே விஜய் அப்படிங்கிற ஒரு பெயருக்கு ஒரு முகத்துக்கு விழுந்த வாக்குகள் தான். இவங்க யாரு தப்பு பண்ணாலும் அது விஜயத்தான் போய் சேரும். அதனால இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலுமே விஜய்க்கு இந்த ஆட்சி அப்படிங்கிறது ஒரு முள் பயணமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனாலதான் இந்த பதவியேற்பு இந்த ஆட்சி அமைக்கிறதுல இவ்வளவு தாமதங்கள், இந்த தடங்கல்கள்லாம் மீறி ஒரு சுமூகமான அரசு வரணும் அப்படின்னா பொறுமையாக இருக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.